அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது என்றே நாம் கூறலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பி டி.ஆர். பாலு, ஆர். ராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் இவர்களது எம்பி பதவி பறிக்கப்படுவதாக அண்ணா அறிவாலயத்திலிருந்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மக்களவையில் டி.ஆர். பாலு அவர்கள் பாஜக மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் என்று கூறி அவரை அவமரியாதையாக நடத்தியது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு மீண்டும் எம்பி பதவி தொகுதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார். இவர்களது பதவி பறித்தால் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைக்கப் போவதாக தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களது செயல்பாடுகளின் காரணமாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாதிப்பு தமிழகத்தில் உருவாகும். ஏற்கனவே இணையதளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கண்டா வர சொல்லுங்க என்று தற்பொழுது போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு தான் வருகிறது. மீண்டும் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக மக்களவையில் பேசுவதும் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எங்களது உயிரை கொடுப்போம் என்று பிரச்சாரங்கள் செய்வதும் திண்டுக்கு முண்டாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மக்களவையில் ஒரு பேச்சு, மாநிலங்களவையில் ஒரு பேச்சு என்பதற்கேற்பதான் இவர்களது செயல்பாடுகள் இருப்பதாகவும் உடனடியாக இவர்களது பதவி ராஜினாமா செய்துவிட வேண்டும், இல்லை என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் மக்கள் மத்தியில் ஒருபோதும் உங்களுக்கு ஓட்டுக்கள் விழாது என்று திமுகவின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மக்களவை பேசக்கூடிய அவல நிலை தற்பொழுது. இத்துடன் திமுகவினர்கள் மறந்துவிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதோடு திமுகவினர்கள் ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் 2026 திமுக மிகப்பெரிய தோல்வி அடையும், மூன்றாவது கட்சிக்கு தள்ளப்படும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.